ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார்யனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேரிரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்ம வித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் துறவரவியல் மெய்யுணர்தல் அதிகாரம். மெய்யுணர்தல் மெய்ப்பொருளை உணர்தல், மெய்ப்பொருளை தன்னுடைய இயல்பாக உணர்தல், தானே மெய்ப்பொருள் என்று உணர்தல். மெய்ப்பொருள்னா எங்கேயோ இருக்கின்ற ஒரு பொருள் என்று அர்த்தம் அல்ல, நம்முடைய உண்மையான இயல்பு என்ன என்பதை உணர்ந்து கொண்டு ஆனந்தமாக அமைதியாக இருத்தல். அமைதியான ஆனந்தமாகத்தான் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளுதல், அதுதான் மெய்யுணர்தல். இந்த அதிகாரத்துல இதுவரைக்கும் 8 குறட்பாக்களை பார்த்திருக்கோம். வேற வேற பரிமாணங்கள்ல குருதேவ திருவள்ளுவர் மிக அழகாக மெய்யுணர்தல் என்றால் என்ன என்பதை நமக்கு சொல்லிக் கொண்டே வந்தார். அறிவு அப்படிங்கிறதையே எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னார். அப்புறம் செம்பொருள் காண்பது அறிவுன்னு பார்த்தோம். இப்படி மெய்யுணர்தல்னா என்ன, எக்ஸாக்ட்லி இதுதான் மெய்யுணர்தல் அப்படிங்கிற விஷயத்த கோடிட்டு காட்டினார். டிபெண்டன்ஸ், சார்பு அப்படிங்கிற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம எல்லாருமே சார்பு உடையவர்கள். இந்த உலகத்துல நம்ம டிபெண்டன்ஸ் இல்லாதவங்க யாருமே கிடையாது. பொருட்களை சார்ந்திருக்கிறோம், மனிதர்களை சார்ந்திருக்கிறோம். நான் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்ற வார்த்தை எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். காலையில எழுந்தோடனே நமக்கு குளிக்கிறதுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது, பேஸ்ட், பிரஷ், குளிக்கட்டி, இப்படி பொருட்கள். அப்புறம் சுற்றி மனிதர்கள். வெறும் பிசிக்கல் விஷயங்கள் மட்டுமல்ல, உணர்ச்சி தேவைகள் கூட இருக்கின்றன. உணர்ச்சி ரீதியாக நாம் சார்ந்திருக்கிறோம். என்னை பார்த்து இங்க குட் மார்னிங் சொல்லவே இல்லை, எங்கிட்ட அவங்க அன்பா 2 வார்த்தை பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இப்படிலாம் சொல்றோம். குழந்தை என்னை ஒரு சிரிக்காமே போயிடுச்சு ஸ்கூலுக்கு போக முன்னாடி. இதெல்லாம் உணர்ச்சி ரீதியான சார்பு. இப்படி நம்ம வாழ்க்கை பார்த்தா இந்த சார்தல் அப்படிங்கிற விஷயத்துல பின்னி படைஞ்சிருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் இதை நன்றாக ஊன்றி கவனிக்க வேண்டும். இப்ப நம்ம படிக்கக்கூடிய குறள் ஒரு அற்புதமான விஷயத்த சொல்கிறது. சுவாமிஜிக்கு ரொம்ப பிடிச்ச குறள்னு கூட சொல்லலாம். நிறைய வாட்டி இதை கோட் பண்ணுவார். அதை அர்த்தபூர்வ அப்படியே அர்த்தத்தை உணர்ந்து உணர்ந்து சொல்லுவார். அந்த மாதிரி இந்த குறளும் நம்முடைய மனதிற்குள் போய்விட்டது என்று சொன்னால் ரொம்ப நமக்கு க்ஷேமம், ரொம்ப ஆனந்தம். இப்ப நம்ம ஒரு இடத்துல ஒரு சேரை பாக்குறோம்னு வச்சுக்கலாம். ஒரு சேர், அந்த சேர் கார்ட்போர்டு இருக்கு இல்லைங்க, அட்டைனால செய்யப்பட்ட ஒரு சேரை பாக்குறோம். அழகா பண்ணிருக்காங்க. தூரத்துல இருந்து பார்க்க சேர் மாதிரியே இருக்கு, கிட்டக்க போய் பார்த்தா அட்டை பெட்டியால செஞ்சிருக்காங்க. கார்ட்போர்டு, தெர்மோகால் ஏதோ அது மாதிரி ஒரு விஷயத்தினால செஞ்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அந்த சேர், நெஜோ சேர் மாதிரியே இருக்கு. கிட்டக்க நின்னு செல்ஃபி எடுத்துக்கலாம், தொட்டு பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லலாம், செஞ்சவங்களை பாராட்டலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா அது மேல உட்காரலாமா? அந்த கார்ட்போர்டு சேர் மேல உட்கார்ந்தா என்ன ஆகும்? அது உடையறது மட்டும் இல்ல, நம்ம கீழே விழுவோம்.
அறிவுள்ள யாருமே அந்த கார்ட்போர்டுனால செய்யப்பட்ட சேர் மீது அமர மாட்டார்கள். அதே மாதிரி அறிவுள்ள மனிதனும் இந்த உலகத்தை தன்னுடைய இன்பத்திற்காக சார்ந்திருக்க கூடாது என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இப்ப இவங்கெல்லாம் என்கிட்ட இப்படி நடந்துட்டாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொன்னா சந்தோஷமாவே இருக்க முடியாது. ஏன்னா மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். உலகம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். யாரும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டாங்க. அது எப்பேற்பட்ட உறவா வேணாலும் இருக்கலாம். கல்யாணம் ஆன அன்னைக்கு இருந்த மாதிரியா கணவனும் மனைவியும் இருக்காங்க கடைசி மட்டும்? யார் வீட்டுல எப்படி நடக்க முடியும் அப்படி? அம்மா குழந்தை எந்த உறவு வேணா சொல்லுங்க, மாறாத உறவு. அப்படியே அன்று கண்ட திருமேனி அழியாமல் சொல்றாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு உறவு முறை, நட்பு முறை எல்லாவற்றிலும் பாத்தீங்கன்னா சலனம் இருக்கும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அக்செப்ட் பண்ணிக்கணும். இது உலகத்தின் இயல்பு. மாற்றம் என்பது உலகத்தின் இயல்பு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சார்பு இருக்கு, இந்த சார்ந்து இருக்கோம் பாத்தீங்களா, இதுல இருந்து விடுபடணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, என்னுடைய அமைதிக்காக, என்னுடைய ஆனந்தத்திற்காக, என்னுடைய பாதுகாப்பிற்காக நான் இந்த உலகத்தை சார்ந்திருக்கிறேன், பணத்தை சார்ந்திருக்கிறேன், சுற்றியுள்ள மனிதர்களை சார்ந்திருக்கிறேன், சூழ்நிலைகளை சார்ந்திருக்கிறேன், இதை சார்ந்திருக்கிறேன், அதை சார்ந்திருக்கிறேன். இதுதான் வேர்ல்டு டிபெண்டன்ஸ். யார் ஒருவன் இந்த உலகை மனிதர்களா இருக்கட்டும் எதை வேணாலும் சார்ந்திருக்கிறானோ அவன் ஒரு பொழுதும் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா நம்ம எதை சார்ந்திருக்கிறோமோ அது இந்த அட்டைப்பெட்டியால செய்யப்பட்ட சேர் மாதிரி இல்லைங்க. அந்த மனிதர் மேல ஒரு குறை சொல்ல முடியாது. அவ்வளவு தங்கமான மனிதர், என் மேல உயிரே வச்சிருந்தார். சரி, காலம் ஒரு நாள் அவரை அழைத்து சொல்கிறது அல்லவா? இப்ப என்ன பண்ணுவோம்? சார்ந்து இருக்கோமே. இப்ப அவங்க அவங்க என்னை பார்த்து சிரிச்சாதான் எனக்கு சந்தோஷம், அவங்க என் கூட இருந்தாதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோமே. இது இது சாத்தியமா? இந்த உலகத்தை பத்தி சொல்லும் போது 3 யூ சொல்லுவார் சுவாமிஜி, பரமார்த்தானந்த சுவாமிஜி. ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு யூ என்னன்னா அன்கன்ட்ரோலபிள். இது நம்ம கட்டுப்பாட்டிலே இல்ல. இந்த உலகம்னு சொல்லும் போது நம்மை சுற்றி இருக்கிற இம்மிடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ், அவர்களுடைய பிஹேவியர், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம கட்டுப்பாட்டிலே இல்ல. குழந்தைங்களுக்கு ஓரளவு புத்திமதி சொல்லலாம், ஒழுக்கத்தை சொல்லி தரலாமே தவிர கம்ப்ளீட்டா அவங்க நான் வளர்த்த பிரகாரம் தான், நான் வடிவமைச்சுட்டேன்னு எந்த அம்மா அப்பாவும் சொல்ல முடியாது. ஆக அன்கன்ட்ரோலபிள், அன்பிரடிக்டபிள். இவன் எப்ப இன்னைக்கு நல்லவனா இருக்கா, நாளைக்கு என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது. அன்பிரடிக்டபிள். நம்மளே அப்படிதான் இருக்கும், நாளைக்கு என்ன ஆகும்னு சொல்ல தெரியல. அன்சஸ்டெயினபிள். இதை இப்படியே வச்சுக்க முடியுமானா முடியாது. 3 விஷயம். அன்கன்ட்ரோலபிள், நம் கட்டுப்பாட்டில் இல்லாதது. அன்பிரடிக்டபிள், நம்மால் இப்படித்தான் இருக்கும் என்று ஊகித்து சொல்ல முடியாதது. அன்சஸ்டெயினபிள், தக்க வைத்துக் கொள்ள முடியாதது. இப்படிப்பட்ட உலகத்துல, உலகம்னா எங்கேயோ இஸ்ரேல் அங்க ரஷ்யா நினைச்சுக்க வேண்டாம். நம்ம உலகம்னு சொன்னா நம்மளை சுத்தி இருக்கிற இந்த நம்மளை யாரெல்லாம் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் மாறி மாறி ஆளாக்குகிறார்களோ அன்ற மனிதர்கள், நம்மளோட இம்மிடியட் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், யாருனால நம்ம அதிகமா இன்பத்தை அனுபவிக்கிறோமோ அவங்களால அதிகமா துன்பத்தையும் அனுபவிக்கிறோம். மறுக்க முடியாது யாரும். அவர்கள் பிரிவு நமக்கு துன்பத்தை தரும், சில சமயம் கூட இருக்கிறதே துன்பத்தை தரும். இல்லாட்டி ஏன் இவ்வளவு டிவோர்ஸ் ஆகுது? ஆக வேர்ல்டு டிபெண்டன்ஸ் என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சம்பந்தம் இல்லாத ஏதோ பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். இப்பொழுது நாம் அடுத்து பார்க்க போகின்ற குறள் இதன் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. ஆக முதல் விஷயம் என்ன, நம்ம எல்லாருமே எப்படி இருக்கோம்னா வேர்ல்டு டிபெண்டன்ஸ். நம்முடைய இன்பத்திற்காக, நம்முடைய பாதுகாப்பிற்காக மனிதர்களை சார்ந்திருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை சார்ந்திருக்கோம், நம்மளோட பேங்க் பேலன்ஸ் சார்ந்திருக்கோம் இல்லையா? இப்ப மனிதர்கள்னா சொன்னா எனக்கு எப்படி இருந்தாலும் அவங்க இருக்காங்க, என்ன பாத்துப்பாங்க, இவங்க பாத்துப்பாங்க, அவங்க பாத்துப்பாங்க, இந்த பணம் என்னை காப்பாற்றும், இந்த மனிதர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த உலகத்தை சார்ந்திருத்தல் என்பது துன்பகரமானது. பணத்தை வச்சுட்டு ஒரு வயசானவங்க நிம்மதியா இருந்துட முடியுமா? எல்லாருக்கும் அந்த பணத்து மேலேயே ஒரு கண் இருக்கும். நம்ம பேர்ல சொத்தெல்லாம் இப்ப எழுதி வைப்பாருன்னு பாத்துட்டே இருப்போம். எழுதி வச்சோடனே கழட்டி விட்டுருவோம். எங்கேயாவது கொண்டு போய் ஒரு சீனியர் சிட்டிசன் ஹோம்ல விட்டுட்டு திரும்பியே பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையா உலகத்துல? அப்போ ஆதிசங்கரரே சொல்றாரு, ஒரு பணம் இல்லைன்னா யாரு திரும்பி கூட பார்க்க மாட்டான்ப்பா. வார்த்தாம் பிரிச்சதி கோபின கேஹே. பணம் இல்லைன்னு சொன்னா உன்னை யாரும் கவனிக்க மாட்டாங்க. இல்ல எங்க வீட்டுல அப்படி இல்லைன்னா எல்லார் வீட்லயும் இதான் கதைங்கிறார் ஆதிசங்கரர். என் பையன் அப்படி கிடையாது, என் பொண்ணு அப்படி கிடையாதுன்னு சொல்ல முடியாது. எல்லார் வீட்லயும் இதான் கதை. பணம் உன்னிடம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது, பணம் உன்னிடம் இல்லை என்றால் உன்னை எவனுக்கும் தெரியாது.
அதுதான் உலக நியதி. ரொம்ப ஹானஸ்டா சில விஷயங்களை நம்ம ஒத்துக்கணும். இந்த உறவு இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ரியாலிட்டி என்னங்கிறத பார்க்கணும். குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஃபியூச்சர் இருக்கு, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அவங்க வாழ்க்கை இருக்கு, அவங்களுடைய அடுத்த தலைமுறை இருக்காங்க. அவங்க எப்ப பாரு வந்து அம்மா அப்பாக்காக எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து இந்த பணம் இந்த கால்குலேஷன் அவங்க மனசுல ஓடுமா ஓடாதா? எங்க அப்பாவுக்கு ஒரு லேண்ட் இருக்கு, எங்க அம்மாவுக்கு ஒரு பேர்ல நகை இருக்கு அப்படிங்கிற விஷயம், அதை வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க ஆல்ரெடி செல்ஃப் சஃபிஷியண்டா இருப்பாங்க. அப்படியே இருக்கிறவங்களுக்கும் இது மேல ஒரு கண் இருக்கும். என்ன பாட்டம் லைன் என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த உலகத்தை நாம் சார்ந்திருக்கிறோம், நம்மையும் இந்த உலகம் சார்ந்திருக்கிறது. இந்த டிபெண்டன்ஸ் நம்ம புரிஞ்சா வேர்ல்டு டிபெண்டன்ஸ். இதுதான் நம்முடைய அத்தனை துன்பங்களுக்கும் காரணம். நாம சார்ந்திருக்கோமா, அதனால என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம வந்து ஏங்குறோம், அவங்களோட அன்புக்காக ஏங்குறோம், அவங்கள நம்ம பாத்துக்கணுங்கிறதுக்காக ஏங்குறோம், அவங்க பாத்துக்கலன்னா கோவப்படுறோம். எதிர்பார்ப்பு, ஆசைகள், கோபம் இதெல்லாம் இதுக்குள்ள சிக்கி இருக்கு, வேர்ல்டு டிபெண்டன்ஸ். அப்ப வந்து சாஸ்திரம் குருமார்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தையே சார்ந்திருக்காதப்பா, இறைவன் வந்து இன்பமே வடிவானவர், நீ எதிர்பார்க்கிற அமைதி, ஆனந்தம், பாதுகாப்பு, இந்த 3 விஷயம் தான் எதிர்பார்க்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே உண்மையிலே எதை விரும்புறோம்னா இந்த 3 தான் விரும்புறோமா? ஒண்ணு பாதுகாப்பை விரும்புறோம், அதுக்குதான் வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கோம், இல்லாட்டி பிளாட்ஃபார்ம்லயே இருந்துக்கலாம். ஏன்னா நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற உணர்ச்சி வந்து நம்ம எல்லாருக்கும் நேச்சுரலா இருக்கு. நான் வந்து பத்திரமா இருக்கணும், என்னை வந்து யாரும் என்னை துன்புறுத்த கூடாது, மனிதர்களாலோ விலங்குகளாலோ எதுனாலும் எனக்கு எந்த அச்சுறுத்தலும் வராத ஒரு சேஃப் பிளேஸ்ல நான் இருக்கணும், அதுக்குதான் வீடு கட்டிக்கிறோம். ஆக பாதுகாப்பை தேடுறோம், அமைதியை தேடுறோம், ஆனந்தத்தை தேடுறோம். அமைதி, ஆனந்தம், பாதுகாப்பு. ஆக பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸ். ஹாப்பினஸ், செக்யூரிட்டி அப்படி சொல்லுவாங்க. இந்த 3 விஷயம். இந்த 3 விஷயத்தையும் உலகத்துல தேடாதப்பா, உலகத்தால அதை தர முடியாது. உலகம் நிலையற்றது, உலகம் பெரும் தோற்றம், உலகம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. மாறாக இந்த 3னுடைய ஊற்று யாருன்னு கேட்டா இறைவன். கடவுளை சார்ந்திருந்து பழகு, கடவுளுக்காக வாழ பழகு. இந்த உலகத்துல வந்து இவங்க எல்லாம் உன்னோட உறவுன்னு நினைச்சிட்டு இருக்கியப்பா, நீ பிறக்கறதுக்கு முன்னாடியே உங்க அம்மா கிட்ட உனக்கு வேணுங்கிற பாலை வைத்து, உனக்கென்று ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி, உனக்கென்று மனிதர்களை வைத்து, உனக்கென்று இந்த அற்புதமான வாழ்க்கையை கொடுத்து, இந்த உடம்பை கொடுத்து, இந்த சூழ்நிலைகளை கொடுத்து, இப்படி ஒரு வெற்றியாளனாக உன்னை ஆக்கி இருக்கக்கூடிய இறைவன் இருக்கிறாரே, அந்த இறைவனுடன் தான் உனக்கு முதல் ரிலேஷன்ஷிப். இந்த உயிருக்கு இந்த உடம்புல இந்த ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப தற்காலிகமானது, ரொம்ப இன்சிடென்டல். ஆனா இறைவனுக்கு வந்து உயிர், நீ உயிர்னு சொன்னா இறைவன் வந்து உன்னுடைய உயிர், உயிருக்கு உயிரானவர் இறைவன். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு பாடினார் இல்லையா மாணிக்க வாசகர். கோதிலா அமுதே, அந்த பாட்டெல்லாம் படிச்சு பார்த்தா கடவுளுடைய இன்பம், இறை இன்பம், கடவுள்கிட்டேந்து கிடைக்கக்கூடிய ஒரு சுரக்கின்ற அந்த அன்பு, அந்த பாதுகாப்பு உணர்வு, அந்த ஆனந்தத்தை உணரத் தொடங்கி விட்டால் இதுதான் அருள்னு பேரு. இறைவனுடைய அருள் நம்ம மேல பற்றுத்து, உண்மையிலே நம்ம இறைவனுடைய அருளுக்கு பாத்திரம் ஆகிட்டோம்னு சொன்னா இறைவன் நம்மீது அன்பாக இருப்பது நமக்கு விளங்கும். முக்கியமான விஷயம். அதாவது நான் கடவுள் மேல அன்பு செலுத்துறேன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப்பு. நான் கடவுள் என்னை நேசிக்கிறார், கடவுள் என்னை பத்திரமா பாத்துக்கிறார், கடவுள் என்னை வந்து என் மேல எவ்வளவு கருணையோட இருக்கார். என்னோட ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தா அவர் கொஞ்சம் கூட அனுகிரகம் பண்றதுக்கு யோக்கியமே இல்லாத ஆள் நான். ஆனா கூட என்னை வந்து கடவுள் வந்து காப்பாத்துறாரு பத்தியா. கடவுள் என்ன எப்படிலாம் என் மேல கருணை பண்றாரு. இந்த கிராட்டிடியூடுன்னு சொல்றோமே ரொம்ப இயல்பா வரும். நீங்க கஷ்டப்பட்டு மாடர்ன் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் ஜேர்னலிங் பண்ணுங்க, நீங்க வந்து கிராட்டிடியூட் பிரேயர் சொல்லுங்க, 5 எழுதுங்க, 5 இல்ல 50,000 எழுதலாம். கடவுள் நம்ம எப்படி வச்சிருக்காரு, நம்ம பண்ணா அயோக்கியத்தனம் அக்கிரமம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து நம்மளை காப்பாத்துறாரே கடவுள், அந்த கடவுள் வந்து நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியும். அப்போ கடவுளை சார்ந்திருந்து நாம் வாழ ஆரம்பிப்போம். அந்த வாழ்க்கை வந்து டோட்டலி வேற. அது வந்து ஒரு ரிலீஜியஸ் லைஃப் கூட கிடையாது, ஸ்பிரிச்சுவல் லைஃப். கடவுளை சார்ந்து வாழ்தல் அப்படின்னா என்னன்னா கடவுள் மயமாக. என்னோட வீடுன்னு பாத்தீங்கன்னா, என்னோட வீடு வந்து கடவுள் கொடுத்த வீடு, இந்த உறவுகள்லாம் வந்து கடவுள் கொடுத்தது, அப்படி பெர்செப்ஷன் மாறிடும். இது ஒரு பெரிய ஸ்டெப். வேர்ல்டு டிபெண்டன்ஸ் டு காட் டிபெண்டன்ஸ். ஆக உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ரேஷன் கார்டுல இருக்கிறவங்க பேர்லாம் சொல்லும்போது முதல்ல கடவுள் இருக்கார், கடவுளுடைய வீடு, கடவுளுடைய வீட்டுல நாங்கெல்லாம் இருக்கோம். கடவுளுக்கு தினம் நைவேத்தியம் நடக்கிறது, கடவுளுக்கு பூஜை நடக்குது, கடவுள்கிட்ட சொல்லாம நாங்க வெளியில போறது இல்ல. வெளியில போயிட்டு வந்தாலும் கடவுளுக்கு நமஸ்காரம். கடவுள் எங்க வீட்டுல இப்ப ராமரோ கிருஷ்ணரோ முருகனோ எந்த சுவாமியை நான் வழிபடுறேனோ, அம்பாளோ, அந்த கடவுளை முதன்மைப்படுத்தி
அந்த கடவுளுக்காக இந்த வாழ்க்கையில வந்து கணவன் கடவுள் கொடுத்தது, மனைவி கடவுள் கொடுத்தது, அம்மா அப்பா கடவுள் கொடுத்தது, குழந்தைகள் கடவுள் கொடுத்தது, கொடுப்பது எடுப்பதெல்லாம் அவர் வேலை, அவருடைய வீட்டுல நான் இருக்கேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் ரொம்ப உயர்ந்தது. அது வேர்ல்டு டிபெண்டன்ஸ். இதுதான் மகான்கள் பெரியோர்கள்லாம் அப்படி பாடுறாங்கன்னா, ஆனந்தமா எப்படி பாடுறாங்கன்னா, இதுவே ஒரு பேரடைம் ஷிஃப்ட். இது வந்து வேர்ல்டு டிபெண்டன்ஸ் டு காட் டிபெண்டன்ஸ். ஏன்னா கடவுள்கிட்ட இருந்து கடவுளின் அன்பை நான் சுவைக்க தொடங்கி விட்டேன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் ஆழ்வார் பாடுவார் வந்து, இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. பச்சை மலை போல் மேனி மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரன் லோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளான். பெரிய சுவை. இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாம் பார்த்தா வாழ்க்கையில கொஞ்சம் நஞ்சம் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. அவ்வளவு சோதனைகள் வரும், ஆனா அசர மாட்டாங்க. ஏன்னா மனசுக்குள்ள அந்த இறை இன்பத்தின் ஊற்று அப்படி இருக்கும். பிரகலாத சுவாமி கொஞ்சம் கூட தளரலையே. எங்கேயோ நெருப்புல போட்டு வாட்டுறான், யானையை விட்டு மிதிக்க வைக்கிறான், மலையில இருந்து உருட்டுறான், அம்மாவே விஷத்தை கொண்டு வரா, என்ன பண்ணாலும் ஒரு அழுது கதறி ஒரு குழந்தை சாதாரணமா எப்படி அப்படியே தைரியமா கின்னு நிக்கிறாரு. ஏன்னா நாராயணன் என்னை காப்பாத்துவான். அவ்வளவு ஸ்ரத்தா பக்தி. அப்ப அவ்வளவு ஒரு திருட விசுவாசம், ஞானம், வைராக்கியம், பக்தி எல்லாம் அப்படியே உச்ச நிலையில இருக்கிற இடம் அது. ஆக வேர்ல்டு டிபெண்டன்ஸ். இந்த வேர்ல்டு டிபெண்டன்ஸ்ல இருந்து காட் டிபெண்டன்ஸ், கடவுளை சார்ந்திருத்தல். உலகை சார்ந்திருப்பதிலிருந்து கடவுளை சார்ந்திருத்தல். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னதுன்னு பார்த்தா, கடவுள் என்ன பண்ணுவார் தெரியுமா? கடவுளுக்கு எப்படி கருணை கடவுளோட கருணை என்னன்னா, நிறைய 4 வீடு, நிறைய பேங்க் பேலன்ஸ், சொந்தக்காரங்க எல்லாம் வாழ்க்கையில நிறக்க கொடுத்து, அது ஒரு விதமான கருணை. இன்னொரு கருணை என்ன என்றால், நமக்கு நல்ல குருவை கொடுப்பார், சாஸ்திரங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். இது மாதிரி திருக்குறள் எல்லாம் படிக்க வைப்பார், பகவத்கீதை படிக்க வைப்பார். படிச்சு நம்மை பற்றிய உண்மையை உணர்த்துவார். இது வந்து அருளின் உச்சம். ஏன்னா நம்ம வந்து திருவண்ணாமலையை பிரதட்சணம் பண்றோம், கிரிவலம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல கோயில் கோயிலா போறோம். எதுக்குப்பா கோயில் கோயிலா போற? நான் சொல்லல, தாயுமானவர் சொல்கிறார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே. நான் கோயில் கோயிலா போறேன், அங்க போய் சுவாமியை தரிசனம் பண்றேன், அந்த நதியில குளத்துல ஸ்நானம் பண்றேன், சுத்தி சுத்தி வரேன் அந்த தீர்த்த கஷேத்திரத்தை, ஸ்தல விருட்சத்தெல்லாம் பாக்குறேன், கணத்துல போட்டுக்கிறேன், எல்லாம் செய்யறேன், கொடிமரத்துக்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்றேன், ஜபம் பண்றேன். இப்படி கோயில் கோயிலா போனா என்ன கிடைக்கும் அப்படின்னா, கடவுளே குருவா வந்து சொல்லி தருவாராம். இன்னொரு இடத்துல இவர் பாடுவார், அப்பர் சுவாமிகள், தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். எனக்குள்ளே தேடி கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா அப்படிம்பாரு. எப்படி? நான் குரு இருந்தாதான் கண்டுபிடிக்க முடியும். திருமூலர் சொல்லுவார், நாடு நகரமும் நத்திரு கோவிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே. நான் தேடி 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 அலைஞ்சனே. கேதார்நாத்துக்கு போனேன், பத்ரிநாத்துக்கு போனேன், கைலாசத்துக்கு போனேன், எல்லா ஊர்ல எல்லா கோவிலும் 270 சொச்சம் இருக்கு பாத்தீங்களா, பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போனேன். 108 இல்ல 106 திவ்ய தேசங்களுக்கு போனேன், எல்லா கோவிலுக்கும் போனேன். போய் என்ன கிடைச்சதுன்னா, கடவுள் என்னுடைய மனசுல இருக்கார் என்பதை குருநாதர் எனக்கு உணர்த்தினார். எங்க பார்த்தாலும் இறைவனே நிறைந்திருக்கிறார் என்ற பேருண்மையை நான் உணர்ந்து கொண்டேன். அது மட்டும் இல்ல, மெய்ப்பொருளே நான் என்பதையும் நான் உணர்ந்து கொண்டேன். மெய் உணர வைத்து விட்டார். அப்போ செல்ஃப் டிபெண்டன்ஸ். என்னுடைய அமைதிக்காகவோ ஆனந்தத்திற்காகவோ பாதுகாப்பிற்காகவோ நான் யாரையும் சார்ந்திருக்கவில்லை, கடவுளை கூட சார்ந்திருக்கவில்லை. கடவுளுக்கும் ஆதாரமான, கடவுள்னு நான் ஒரு வடிவத்தோட சொல்றேனே, அவருக்கும் ஆதாரமான மெய்ப்பொருள், தூய உணர்வு, அதுவே நான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அப்ப தன்னை சார்ந்திருத்தல்ங்கிறது ஒரு சம்பிரதாயத்துக்கு சொல்றோம். தன்னை எதற்காக? நானே இன்பம், ஆத்மாராமக ஆத்மரத்திகி, கீதையில நிறைய வரும். தன்னுடைய இன்பத்திற்கு அவன் யாரையும் சார்ந்திருக்கிறது இல்லை. இப்ப ஞானி அதனாலதான் யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஹாப்பியா இருப்பார். தன்னை நிறைவு செய்வதற்கு அவருக்கு யாருமே வேண்டாம். ஏன்னா தான் என்பது இந்த குறுகிய உடல் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளா அவர் நினைக்கிறது இல்லை. இந்த யான் எனதுங்கிற செருக்க விட்டுடுறாரு அவர். இந்த உடம்பு மனசு நான் இல்ல, இவங்கெல்லாம் என்ன சேர்ந்தவங்களும் இல்ல, நான் சொன்னா மெய்ப்பொருள், தூய உணர்வு, அந்த ஞானத்துல நிலைச்சிருக்கிறதுனால அவருக்கு பாதுகாப்பே தேவையில்லை. ஏன்னா இரண்டாவதா ஒரு பொருள் இருந்தா தானே என்ன பயமுறுத்த. பாதுகாப்பே தேவையில்லை என்ற ஞானமே மிகச்சிறந்த பாதுகாப்பு. அவரே ஆனந்த ஸ்வரூபமா இருக்கார். ஆக அமைதி, ஆனந்தம், பாதுகாப்பெல்லாம் நான் தான்.
அவற்றின் நிரந்தர ஊற்று நானே என்பதை புரிந்து கொள்ளுதல் தான் தன்னை சார்ந்திருத்தல். சோ இந்த ஜேர்னி, இந்த ஒரு பயணம் இருக்கே, உலகத்தை சார்ந்து இருக்கோம் நம்ம எல்லாரும். 99% என்னன்னா உலகத்தை சார்ந்து வாழ்கிறோம், மனிதர்களை சார்ந்து வாழ்கிறோம். நம்முடைய எதுக்காக சார்ந்திருக்கோம்னா, நம்ம ஒண்ணு அவங்களுக்காக சார்ந்து இல்லை, நமக்கு செல்பிஷ்னஸ். எனக்கு இவங்க எல்லாம் இருந்தாதான் எனக்கு எனக்கு நிம்மதியா வண்டி ஓடும். இவங்க எனக்கு போன் பண்ணல, என் போனை பார்த்துட்டு அவங்க எடுக்கல, ப்ளூடிக்கு வந்தும் பதில் வரல அப்படிங்கிறோம் இல்லையா, வாட்ஸ்அப்ல என்ன வேலையோன்னு யோசிக்க மாட்டோம். அவங்க மெசேஜ பார்த்துட்டு ரிப்ளை பண்ணல, இவங்க பேசல, அவங்க மூஞ்சியை தூக்கிக்கிட்டாங்க, இவங்க சிரிக்கல. எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் மனித உறவுகளுக்குள்ள கற்பிக்கிறோம், எவ்வளவு எதிர்பார்ப்புகள் வண்டியா. அப்போ நம்மளுடைய இன்பத்திற்கு அவர்களை சார்ந்திருக்கிறோம். இந்த சார்புல இருந்து எப்ப விடுபடுறது இருந்து சாத்தியமா? யாராவது அவைலபிளா இருக்க முடியுமா? நம்ம பிறந்த பொழுது நம்ம குழந்தைக்கு வேற எதுவும் வழி இல்லை, நம்மளை பார்த்து சிரிச்சுட்டு இருந்தது. 3 மாசம் சிரிச்சது, 6 மாசம் சிரிச்சது, போட்டோவா எடுத்து தள்ளினோம். 5 வயசு வரைக்கும் சொன்னதெல்லாம் கேட்டுது, அப்புறம் ஸ்கூலுக்கு போச்சு, 10 வயசு, 15 வயசு, 20 வயசுலயே அந்த பையன் அம்மா மூஞ்சியே பார்த்துட்டு உட்காந்துருப்பானா? அவனுடைய உலகம் பறந்து விரியவில்லையா? அவன் 4 விஷயம் படிப்பான், வெளி உலகத்துக்கு போவான், வருவான். என் பையன் இந்த மாதிரி என்கிட்ட பேசுறதே இல்லை. அது மட்டும் இல்ல, கல்யாணத்துல சுத்தம் திருப்பி கூட பாக்குறது இல்லை அப்படின்னு சொல்றோமே, இதெல்லாம் நியாயமா? நாம எப்படி இருந்தோம் கல்யாணம் புதுசுல? நம்ம அம்மா அப்பா முகத்தை தான் பார்த்துட்டு இருந்தோமா? இதெல்லாம் வாழ்க்கையில நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகள். சார்பு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அப்ப எவ்வளவு தூரம் நம்ம ஒரு குழந்தையா இருக்கும்போது சார்ந்து இருந்தோம். ஒரு சுவாமிஜி ரொம்ப அழகா இதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு சொன்னார், ஒரு வகுப்புல கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. அப்ப இது எல்லாமே அன்புதான். குழந்தை வைக்கிற அன்புக்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்த்த பிரேமாவா. ஹெல்ப்லெஸ்ஸா, எனக்கு என்ன காப்பாத்து, எனக்கு பசிக்குது, என்ன தூக்கிக்கோ அப்படின்னு அழறது பாத்தீங்களா? அது ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறது ஆர்த்த பிரேமா. அம்மா அப்பா குழந்தை மேல காட்டுற அன்புக்கு தயா பிரேமான்னு பேரும். ஒரு கருணை, குழந்தை பாவம் நம்மளை நம்பி வந்திருக்கு அப்படின்னு. இப்படி ஒன்னொன்னுக்கும் பாத்தீங்கன்னா, அப்புறம் வயசு காலத்துல ஆண் பெண்ணுக்கு அன்பு வருது, அதுக்கு என்ன பேர்? அந்த ஐ லவ் யூக்கு என்ன பேரு அப்படின்னா அதுக்கு மோகன பிரேமா. இப்ப கடவுள்கிட்ட கூட நம்ம அன்பு செலுத்துறோமே, ஐ லவ் யூ சொல்றோமே, எதுக்காக? எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடு, அதுக்காக ஐ லவ் யூ சும்மா சொல்லிடுவோமா நம்ம? கடவுளை நான் ரொம்ப நேசிக்கிறேன், எதுக்குன்னா இதெல்லாம் எனக்கு பண்ணி கொடு, இந்த வருஷம் எனக்கு இத்தனை கோடி பணம் வேணும், எனக்கு இந்த கல்யாணம் நடந்தாகணும், இந்த குழந்தை பிறந்தாகணும், இந்த கடன் அடைஞ்சாகணும், இந்த வியாதி தீந்தாகணும், எத்தனை. அப்போ நமக்கு முக்கியம் அந்த கோலு, அந்த குறிக்கோள். அதை சாதிச்சுக்கிறதுக்கு கடவுளுடைய ஹெல்ப் வேணும். கடவுள் ஒரு மீன்ஸ், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான். இப்படித்தானே இருக்கு வேர்ல்டு டிபெண்டன்ஸ்ல. ஆனா காட் டிபெண்டன்ஸ்னு வரும் பொழுது கடவுள் சாத்தியமாகிறார். எனக்கு நீதான் வேணும், வேற எதுவும் வேண்டாம், உன்னை தவிர வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு நிக்கிறது தான் காட் டிபெண்டன்ஸ். இதெல்லாம் உலகத்துல வரட்டும் போட்டும், மனிதர்கள், உறவுகள், பொருட்கள், பணம், காசு எல்லாம் இருக்கட்டும், ஏன்னா ஒன்னதான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அங்க கடவுள் சாத்தியம், அவரு தான் ஃபைனல் டெஸ்டினேஷன். அவர் அடையணும்னு தான் ஆசைப்படுறோம். அவர் மேல அவ்வளவு ஒரு அன்பு, அதாவது எந்த விதமான நிபந்தனைகளும் அற்ற, கடவுள் தான் வேணும்னு கேட்கிற அன்பு எவ்வளவு உயர்ந்தது. இது வேணும், அது வேணும், அதுக்காக நான் கோயிலுக்கு போறதுக்கும், கடவுள் என்னை நேசிக்கிறார், நான் கடவுளை நேசிக்கிறேன் அப்படின்னு அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக. அங்க பார்கெயின்லாம் ஒண்ணும் கிடையாது, அங்க பேரம் பேசுற வேலையெல்லாம் இல்ல. அன்பை வெளிப்படுத்துவதற்காக நான் கோவிலுக்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு அழகான விஷயம். சுந்தரர் அப்படித்தானே இருந்தார், கடவுளோட நட்பா இருந்தாரா இல்லையா, ஃப்ரெண்டா இருந்தார். என்ன பாடுபடுத்தினார் சுவாமியை, நீ போய் தூது போ, என் பொண்டாட்டிட்டு போய் தூது போன்னு அனுப்புறாரு. பறவை நாச்சியாருக்காக நீங்க பாத்தீங்கன்னா திருவாரூர்ல அந்த தெருவுல இன்னமும் இருக்கு, சுவாமி நடந்த தெரு. பறவை நாச்சியார் கோச்சிட்டு இருக்காங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள்கிட்ட, விட மாட்டேங்கிற. அப்ப எனக்காக தூது போன, முதல்ல அந்தனர் வடிவத்துல போறாரு, அந்த அம்மா ஏத்துக்க மாட்டேங்கிறா. 2வது வாட்டி அப்படியே கங்கை எல்லாம் தழும்ப பூத பணங்கணங்களோட சுவாமி சிவபெருமானாவே நடந்து போறார் பறவை நாச்சியார் சந்நிதிக்கு. இப்படி நட்பு அங்க கூட. ஆனா கடைசியில அவர் என்ன செய்யறார், திருவஞ்சி களத்துல எல்லாம் சுந்தரர் பாடும்போது எனக்கு நீதான் வேணும்னு கேட்கிறார். அப்ப என் மனைவியோட சேர்த்துவே அந்த பிரார்த்தனை எல்லாம் இல்ல. ஒரு பக்தருடைய வாழ்க்கையிலே நம்ம அப்படி ஒரு பரிணாம வளர்ச்சியெல்லாம் பார்க்க முடியும். சுந்தரர் இத்தனைக்கும் அவர் சுவாமி கூடவே இருந்தவர் இல்லையா? இதெல்லாம் ஒரு லீலையா நடக்கின்ற விஷயங்கள். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, கடவுளை சார்ந்திருத்தல் அப்படிங்கிற வாழ்க்கைக்கு நம்ம முதல் ஸ்டெப். காட் டிபெண்டன்ஸ்ங்கிறது அவ்வளவு அழகான விஷயம். உலகத்தை சார்ந்திருப்பதிலிருந்து விடுபட்டு கடவுளை சார்ந்திருக்க தொடங்கி விட்டாலே இந்த வாழ்க்கையோட இன்ப துன்பங்கள் நம்மள நிறைய பாதிக்கிறது குறைஞ்சு போயிடும். எவன் என்ன பண்ணாலும் நம்ம கண்டுக்கவே மாட்டோம், நம்ம பாட்டுக்கு நம்ம கடமையை செய்வோம், அதையும் கடவுளுக்கு செய்கின்ற பூஜையா செய்வோம். மற்றபடி எவன் திட்டினாலும் பாராட்டினாலும் உரைக்கவே உரைக்காது. இந்த உலகம் ஒரு பொருட்டாவே இருக்காது நமக்கு. இல்லாட்டி ஒருத்தர் சுண்ணாம்பு கால்வாய்க்குள்ள உட்காந்து மாசில் வீணையும் மாலை மதியமும் பாட முடியுமா?
சுண்ணாம்பு கால்வாக்குள்ள போட்டு எரிச்சிட்டு இருக்கா. அங்க வந்து திருநாவுக்கரசர் வந்து அங்க அப்படியே பிசிறு இல்லாத வீணாநாதம் கேட்கிறது, தென்றல் வீசுறதுன்னு பாடுறாரு. எப்படி சாத்தியம் அது? ஏன்னா இறை இன்பம், அதுதான் காட் டிபெண்டன்ஸ். கடவுளை சார்ந்திருக்கேன், என்னுடைய இன்பத்திற்கு நான் கடவுளை மட்டுமே சார்ந்திருக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நிஜமாவே நீங்க சீரியஸா திருக்குறள் படிக்கிறீங்கன்னா இந்த வகுப்பெல்லாம் பின்னாடி போய் 5வது குறளோட விளக்கத்தை பாருங்க. கடவுள் வாழ்த்துல 5வது குறட்பா. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. திருவள்ளுவர் அங்கேயே சொன்னார். யார் பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால இறைவனை போற்றி துதிக்கிறார்களோ, லவ் ஃபார் லவ் சேக், வேற ஒண்ணும் கிடையாது. இது வேணும் அது வேணுங்கிறதுக்காக பக்தி இல்ல, கடவுளை போற்றி புகழறதுக்காக தான் அந்த வாய் அப்படின்னு நினைச்சு பாடுறானே, அவனை வந்து புண்ணிய பாவங்கள் தாக்காது, உலகத்துல இன்ப துன்பங்களால் அவன் பாதிக்கப்படாமல், பிறருடைய புகழ்ச்சி இகழ்ச்சிக்கு மயங்காமல், அருந்தாமல் இருப்பான்னு அங்கேயே சொன்னார். ஆக என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து ரொம்ப முக்கியமா வந்து இந்த கடவுளை சார்ந்திருந்து வாழ்தல் அப்படிங்கிறது ஒரு உன்னதமான ஒரு இதுதான் பக்தி யோகம், உபாசன யோகம், என்ன வேணா சொல்லலாம். நம்ம வந்து கர்ம யோகம், உபாசன யோகம், இதுதான் ஒரு மெச்சூர் பர்சன் வாழ்க்கையில வந்து என்ன வேணுங்கிறது தெரிகிறது. இப்ப இவனோட காரியங்கள்லாம் கூட இவனுக்கு சங்கல்பம் என்னவா இருக்கும் தெரியுமா? எனக்கு இது வேணும் அது வேணும் இல்ல, என்னோட மனசு தூய்மை ஆகணும் பகவான், என்னுடைய உள்ளத்துல நீ குடி இருக்கணும். இதுக்கு ஒரு அழகான ஒரு இது சொல்லுவார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அதாவது ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு வந்து அழுதுட்டு இருக்குன்னா அம்மா என்ன செய்வா, 2 விளையாட்டு சாமானை போட்டு கிச்சன்ல வேலைக்கு போயிடுவா, விளையாடும், கொஞ்ச நேரம் விளையாடி 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 களைச்சிரும், திரும்ப ஆகும், திரும்ப 2 விளையாட்டு சாமான் எடுத்து போடுவா, திரும்ப விளையாடும். அப்புறம் கடைசியில அந்த விளையாட்டு சாமான்லாம் போர் அடிச்சு பசி வரும். பசி வந்தோடனே வீல்னு அலறும். அப்ப வந்து எவ்வளவு விளையாட்டு சாமான் போட்டாலும் சரி அம்மா தூக்கியே ஆகணும், அந்த ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா? அப்ப அம்மா என்ன செய்வா, அம்மாக்கும் தெரியும், வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து குழந்தைய தூக்குவா. அது மாதிரி நமக்கும் கடவுள் விளையாட்டு சாமான்லாம் போட்டு வச்சிருக்கு. எது? இந்த படிப்பு, பதவி ஒரு விளையாட்டு சாமான். இந்த கார் வச்சுக்கோ, இந்த அவரை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு சாமான் தானே. இந்த மனைவி வேணுமா, கணவன் வேணுமா, குழந்தைங்க வேணுமா, வீடு வேணுமா, எல்லாத்தையும் விளையாட்டு சாமானா போட்டிருக்காரு. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு கடவுள் வேணும்னு நம்ம கேட்போம் இல்லையா? அதுதான் காட் டிபெண்டன்ஸ். அப்புறம் கடவுள் நமக்கு குரு வடிவத்துல வந்து சாஸ்திரங்களை உபதேசம் பண்ணி வாழ்க்கையின் உண்மையை உணர்த்துவாரே, அதுதான் வந்து செல்ஃப் டிபெண்டன்ஸ். இப்ப இந்த குறளை படிக்கலாம், இந்த பேக்ரவுண்ட்ல இந்த குறளை படிக்கணும். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரும் நோய். இது வந்து இந்த அதிகாரத்துல 9வது குறள். ரொம்ப அழகான குறள். இதுக்கு மட்டும் நமக்கு அர்த்தம் புரிஞ்சுதுன்னு சொன்னா வாழ்க்கையே நம்ம புரிந்து கொண்டோம் என்று அர்த்தம். சார்பு, முதல்ல இருக்கிற சார்புங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சார்பு இஸ் ஈக்குவல் டு, யாராவது சீரியஸா எழுதுறீங்கன்னா, நோட்ஸ் எழுதுறீங்கன்னா, சார்பு இஸ் ஈக்குவல் டு மெய்ப்பொருள் அப்படின்னு எழுதிக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல அத்தனை விஷயங்களுக்கும் ஆதாரம் எதுன்னு கேட்டா மெய்ப்பொருள் தான். இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஒரு ஸ்டேட்மெண்ட் அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன், நீங்க கவனிச்சிருக்கலாம். சுவாமிஜியோட மகா வாக்கியம், மெய்ப்பொருள் தூய உணர்வு இல்லையா? தூய உணர்வாகிய மெய்ப்பொருளின் மீதுதான் உயிர்களுக்கு உயிரான இறைவனும் உலகங்களும் உயிர்களும் உள்ளங்களும் உடல்களும் மாயையால் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. சூப்பர் இம்போசிஷன், இதெல்லாம் கற்பனைன்னு சொல்றோம். எப்படி? கயிற்றின் மீது பாம்பு கற்பிக்கப்பட்டிருக்கிறது, ஒத்துக்கிறோமா? அத நம்ம வந்து கயிறு தான் இருக்கு, ஆனா அதை பாம்பா பாக்குறோம் இல்லையா? ஏன்னா அது கற்பனை, ஒரு ப்ரொஜெக்ஷன். எப்படி நம்ம மனசு வந்து அதை பாம்பா பார்க்கிறதோ அது மாதிரி இருக்கிற மெய்ப்பொருளை நம்ம எப்படி பாக்குறோம்? உலகமாக பார்க்கிறோம், இறைவனா பாக்குறோம், உயிர்களை நம்ம வேற வேற வேறையா பாக்குறோம். ஆனா இருக்கிறது ஒரே ஒரு மெய்ப்பொருள் தான். இதுதான் மெய்ஞானம். ஆக எல்லாத்துக்கும் அதிஷ்டானம்னு சொல்லுவோம். அதிஷ்டானம்னு ஆதாரம். அது இல்லாம இதெல்லாம் தோன்ற முடியாது, ஒரு பேஸ் இல்லாம இதெல்லாம் தோன்ற முடியாது. ஆக சார்புன்னு சொன்னா எல்லா பொய்ப்பொருட்களும் தோன்றுவதற்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா? இப்ப வந்து ஒண்ணுமே இல்லாத இடத்துல நீங்க வந்து பாம்பை பார்க்க மாட்டீங்க. ஒரு கயிறு இருக்கணும், அது இப்படி நெளிஞ்சு நெஞ்சு இருக்கணும், இருட்டா இருக்கணும், ரெண்டும் கட்டா, ரொம்ப வெளிச்சமும் இருக்கக்கூடாது, ரொம்ப இருட்டு இருக்கக்கூடாது. நீங்க எங்கேயோ பாம்பை பார்த்திருக்கணும், எங்கேயோ கயிறையும் பார்த்திருக்கணும். அப்பதான் உங்க மைண்ட் கன்ஃபியூஸ் பண்ணி இது வந்து பாம்புன்னு பார்க்கும். கயிறே இல்லைன்னா அங்க நீங்க பாம்பை பார்க்க போறது இல்ல. ஆக அங்க பாம்பு தெரிவதற்கு என்ன தேவை? கயிறு தேவை. அதை போன்று இந்த உலகமாகிய தோற்றம் தெரிவதற்கு என்ன இருக்கணும்? மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் மீதுதான் இதெல்லாம் வந்து, பொய்ப்பொருட்கள் வந்து தமது இருப்புக்கு மெய்ப்பொருளை சார்ந்திருக்கின்றன. மெய்ப்பொருள் இல்லாமல் பொய்ப்பொருட்களுக்கு
இருப்பு இல்லை, சத்தா இல்லை, தோற்றம் இல்லை, தோன்றவே முடியாது. சார்புன்னு சொன்னா பொய்ப்பொருட்களும் அனைத்து பொய்ப்பொருட்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் உணர்ந்துனா அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து, சார்பு உணர்ந்து இஸ் ஈக்குவல் டு மெய்ப்பொருளை உணர்ந்து. சரி, மெய்ப்பொருளை உணர்ந்து என்ன பண்ணணும்னா சார்பு கெட. சார்புன்னு சொன்ன நம்முடைய டிபெண்டன்ஸ், இந்த உலகத்தை சார்ந்து இருக்கோமே, இந்த உலகத்துல இருக்கிற விஷயம் இதெல்லாம் ரொம்ப பற்று வச்சிருக்கோமே, எல்லாத்தையும் சார்ந்து இருக்கோம் இல்லையா? இந்த உடம்புல ஒரு பற்று, மனசுல ஒரு பற்று, உணர்ச்சிகள்ல ஒரு பற்று, மனிதர்கள் மேல பற்று, ஏகப்பட்ட வண்டி வண்டியா டிபெண்டன்ஸ் இருக்கே. இது இப்படி நடக்கணும், அது அப்படி நடக்கணும். லேசா கிளம்புற ஒரு 1/2 மணி நேரம் பால்கார லேட்டா வந்தா தாங்க முடியல, காஃபி இல்லைன்னா முடியல, இது இல்லைன்னா முடியல. எத்தனை விஷயங்களுக்கு நம்ம சார்ந்து இருக்கோம். நம்ம வாழ்க்கை எவ்வளவு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ரொம்ப சஃபஸ்டிகேட்டடா இருக்கணும், ரொம்ப அடிமையா இருக்கும். நம்மளால ஒரு சின்ன விஷயத்த கூட இப்படி மாத்தி பண்ணா நம்மளால தாங்க முடியல. சார்பு கெட, இந்த வேர்ல்டு டிபெண்டன்ஸை ஒழித்து, நம்முடைய பற்றுக்களை விட்டு முற்றிலும் அழித்து, கெட ஒழுகின். ஒழுகின்னா என்ன? இந்த ஞானத்துல நிலைத்து நின்றால், அது ஒழுகின்னா அது அப்படியே ஆழ் மனசுக்கு அந்த ஞானம் இருக்கணும். எது? சார்பு உணர்ந்து சார்பு கெட, செல்ஃப் டிபெண்டன்ஸ், அதாவது மெய்ப்பொருளை உணர்ந்து மெஞ்ஞானத்திலேயே நிலைத்திருந்து இந்த பற்றுக்களை ஒழித்து விட்டு அதில் நிலைத்து நின்றால் என்ன பயன் கிடைக்கும்னா, சார்தரும் நோய் அழித்து மற்ற சார்தரா. சார்தரும்னா உயிரை சாரும்னு அர்த்தம். நோய்னா பிறவி நோய், அதாவது மறுபடியும் மறுபடியும் பிறவி வருது பாத்தீங்களா? இந்த உயிருக்கு என்ன ஆகுது? இப்ப இந்த மனித உடம்புல வாழ்ந்துட்டு இருக்கோம், கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்? இந்த மனித உடம்பு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கொசு உடம்பு, யானை உடம்பு, கரப்பாம்பூச்சி உடம்பு, எரும மாடு உடம்பு, ஆக்டோபஸ் உடம்பு, சொல்லிட்டே போட்டோமா 84 லட்சம் இருக்கான். அந்த மாதிரி ஸ்பீஷிஸ் விதவிதமா நம்முடைய கர்ம வினைக்கு தகுந்தபடி வரும். சார்தரும்னா இந்த உயிரை புடிச்சிட்டு இருக்கிற நோய். இந்த உயிருக்கு ஒரு நோய் வந்திருக்கு, இந்த உடம்புக்கு வந்த நோய் தெரியும், உயிருக்கு வந்த நோய் என்ன தெரியுமா? பிறவி நோய். அந்த சார்தரும் நோய் அழித்து, ஒருவேளை நீங்க இந்த மெஞ்ஞானத்துல நன்றாக ஆழமாக நின்று விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த நோய் அழிஞ்சு போகும். பிறவி நோயை அழித்து மற்ற சார்தரா, மறுபடியும் சார்ந்திருக்க வேண்டிய நிலையே ஏற்படாமல் பிறவா பெருநிலையை அருளும். எது? இந்த மெய்ப்பொருளை உணர்ந்து இந்த வாழ்க்கையின் சார்புகளை விட்டுவிட்டு மெஞ்ஞானத்திலேயே நாம் நிலைத்து நின்றால் இந்த உயிரை சார்ந்திருக்கக்கூடிய பிறவி நோய் இருக்கே, அதை அந்த ஞானமானது அழித்து மறுபடியும் உடலில் புகாத நிலையை, பிறவா பெருநிலையை அருளும். மோட்சம் என்பது செத்த பிறகு சிவலோகம் செல்வது அல்ல, வைகுண்டத்துக்கு போவது அல்ல, இங்கேயே இப்பொழுதே ஹியர் அண்ட் நவ் உடனடியாக உணரப்படுவதுதான் மோட்சம் என்பதை இந்த குறள் அழகாக சொல்கிறது. இந்த பாயிண்டா மறக்கவே கூடாது. நம்ம எல்லாரும் உலகத்தை சார்ந்திருக்கோம், அதை விட்டுட்டு கடவுளை சார்ந்திருந்து வாழ தொடங்க வேண்டும். கடவுளை சார்ந்திருந்தால் நமக்கு கடவுளை சார்ந்திருந்தா சும்மா விளையாட்டு இல்லை, நான் இப்ப கோயிலுக்கு போறேன், கடமை எல்லாம் சரியா செய்யணும். கடமை மூலம் கடவுள் வழிபாடு. உண்மையிலே கடவுளை சார்ந்திருக்கோம்னு சொன்னா நம்ம கடமையெல்லாம் கரெக்டா செய்வோம். வீட்டுக்கு செய்ய வேண்டியது, நாட்டுக்கு செய்ய வேண்டியது, ஒரு கடமையில ஒரு சின்ன, ஏன்னா எல்லாம் கடவுளோடு சம்பந்தப்பட்டது. கடவுள் தர்மமூர்த்தி, அறத்தின் வடிவம். நம்ம தர்மத்துக்கு புறம்பா நடந்துட்டு கடவுளை சார்ந்திருக்கேன்னா சொல்ல முடியாது. தர்மத்தை ஒழுங்காக கடைபிடிச்சாதான் கடவுள் அங்க இதே தரப்பார் பரவாயில்லையே, அவன் நல்ல தர்மத்தெல்லாம் அனுஷ்டானம் பண்றானே, அனுத்துல ஆசையெல்லாம் குறைச்சிருக்கானே, பரவாயில்லையே, அவனுக்கு உதவலாமே, அருள் பண்ணலாமே நினைச்சு அவரே குருவா வருவார். சாஸ்திரங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணி நம்முடைய துன்பங்களை அடியோடு நீக்குவார். இந்த உயிரை மீண்டும் பிறக்காத வண்ணம் செய்வார். இந்த பிறவி நோயை அழித்து மறுபடியும் இன்னொரு அம்மா வயத்துல கொண்டு போய் அடைக்காத மாதிரி எப்பொழுதுமே அமைதியான ஆனந்தத்தில் நிலைத்திருக்கும்படி செய்து விடுவார். இவ்வளோ பெரிய அனுகிரகம் பாருங்க. இது சாதாரண அனுகிரகமா? இந்த குறள் ரொம்ப தெளிவாக நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்கிறது. மெய்ப்பொருளை உணர்ந்து வாழ்க்கையில் நாம் சார்ந்திருக்கக்கூடிய அகப்புற பற்றுக்களை விட்டு மெஞ்ஞானத்திலே நிலைத்திருந்தால் இந்த உயிருக்கு பிறவி நோயானது நீங்கும். அது மட்டுமல்ல, மீண்டும் உடலில் புகாத நிலை ஏற்படும். அடுத்த குறளும் படிக்கலாம். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய். முன்னாடி படிச்ச குறள்ல சார்பு கெட ஒழுகின் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து இல்லையா? அதான் உலகத்துல இருக்கிற பற்றெல்லாம் விட்டு, அது எப்படி சார்பு கெட ஒழுகின்னா என்னது? இந்த உலகத்துல இருக்கிற அகப்பற்று, புறப்பற்று, வேர்ல்டு டிபெண்டன்ஸை எப்படி விடுறது? சிம்பிளா சொல்லணும்னா இந்த உலகத்தை சார்ந்திருப்பதிலிருந்து எப்படி விடுபடுவது, அதற்கு பதில் தான் இந்த குறள். என்ன பண்ணணும்னா, காமம் வெகுளி மயக்கம். காமம்னா நமக்கு தெரியும், ஆசை.
வெகுளின்னு சொன்னா கோபம், மயக்கம்னு சொன்னா அறியாமை, விருப்பு வெறுப்பு அறியாமை அப்படின்னு சொல்லுவாங்க. இவை மூன்றன், இந்த மூன்றினுடைய நாமம் பேருக்கு கூட நம்ம கிட்ட இருக்கக்கூடாதாம். எது? ஆசை, கோபம், அறியாமை, இது மூணு பெயருக்கு கூட இல்லாத அளவுக்கு நீங்கிவிட்டால் நோய் கெடும். அந்த மூன்றினுடைய விளைவுகளாகிய வினைப்பயன்கள் முற்றிலும் அழிந்து விட்டு போகும். இங்க நோய்னா என்ன தெரியுமா? வினைப்பயன்கள், புண்ணியம் பாபம், அதனால வரக்கூடிய இன்ப துன்பங்கள், மறுபடியும் மறுபடியும் பிறவி, இதெல்லாம் அடியோடு அழிஞ்சு போகும். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஆசைன்னு சொன்னா, முன்னாடியே ஆசையை பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். நீங்க முன் அதிகாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப அடுத்தது அதான் வரப்போகிறது. ஆசையை பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம். தர்மமான ஆசையை பத்தி எல்லாம் இங்க நியாயமான ஆசையை பத்தி பேசல. அதர்மமான, அறத்திற்கு புறம்பான எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, வண்டி வண்டியா. வேர்ல்டு டிபெண்டன்ஸ். இந்த ஆசை, அதாவது காமம், வெகுளி, மயக்கம் இஸ் ஈக்குவல் டு வேர்ல்டு டிபெண்டன்ஸ் வச்சுக்கலாம். அந்த உலகத்தை சார்ந்து இருக்கோமே நம்ம, உலகத்துல நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கே, சார்ந்து இருக்கிறதுனால தான் எதிர்பார்க்கிறோம் நம்ம வந்து. அப்ப இந்த காமம், வெகுளி, மயக்கம், அதாவது ஆசை, கோபம், அப்புறம் அறியாமை, இந்த மூணு பேருக்கு கூட இருக்கக்கூடாது, லைட்டா கூட இருக்கக்கூடாது. கோபம் இருக்கு, லைட்டா இருக்குன்னா நமக்கு வந்து மறுபடியும் பிறவி வந்துடும். இது மூணு இருக்கவே கூடாது. மனசுல ஆசையும் இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லை, கோபமும் இல்லை, அறியாமை இல்லை. மெய் அறிவு சுடர் அப்படி பிரகாசிக்கிறது. நானே மெய்ப்பொருள் என்று மெய்யுணர்ந்து யார் இருக்கானோ அவனுக்கு என்னன்னா, அப்படி பேருக்கு கூட இவை மூணும் இல்லைன்னா இவனுக்கு நோய் இல்லை. என்ன நோய்? வினைப்பயன்கள் இல்லை. இவன இன்ப துன்பங்கள் ஏதாவது பிராரப்தத்தினால வந்தா கூட என்ன தாக்கினாலும் இவனுக்கு ஒண்ணுமே அது வந்து பாதிக்காமல் இருப்பான். அதனால அவன் கொஞ்சம் கூட அசர மாட்டான். வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்து வராது. கஷ்டம் வந்தாலும் இவனுக்கு வந்து இவன் அதனால கதறி துடிக்க மாட்டான். பெரிய இன்பம் வந்தது துள்ளி குதிக்கவும் மாட்டான். பேலன்ஸ்டா இருப்பான். கீதையில சொல்லக்கூடிய சமத்துவத்தில் நிலைத்திருப்பான். அவன் மெய்ப்பொருளை உணர்ந்து விட்டான். எங்க எதை பார்த்தாலும் மெய்ப்பொருளாக பார்த்து ஆனந்தமாக இருக்கிறான். பகவான் கிருஷ்ணர் கீதையில சொல்வார், திரிவிதம் நரக்கஸ்யேதம் துவாரம் நாசனம் ஆத்மனக காம குரோதஸ் ததா லோபக தஸ்மாதேதத் த்ரயம் த்யஜேத். நரகத்தின் வாயில்கள் மூன்று: ஆசை, கோபம், பொருட்பற்று, லோபம் அப்படின்னு மூணு சொல்றாரு அங்க வந்து. அது மூணையும் விட்டுடுப்பா, நரகத்துக்கு வாயில். ஆசை அப்படிங்கறது இந்த விஷயம் இங்க ஒரு முடிச்சிருக்காரு பாருங்க. இதான் சங்கதி இங்க முடிச்சிருக்காரு இல்லையா? இதுல இருந்து அடுத்த அதிகாரம் தொடங்குவதற்கான விதை இங்க இருக்கிறது. காமம், வெகுளி, மயக்கம், இவை மூன்றன் நாமம் கெடும் நோய்னா என்ன அர்த்தம்? ஆசை, கோபம், அறியாமை, இவை மூன்றும் பெயருக்கு கூட இல்லாத அளவுக்கு யார் மெய்யறிவில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்ப துன்பங்களாகிய இந்த நோய்கள் தாக்காது, பிறவி நோய் தாக்காது, வாழ்க்கையில எதுவுமே உங்களை பாதிக்காது. அடுத்த அதிகாரம் அவா அறுத்தல். அதனை நாம் அடுத்த பகுதியில் காண்போம். அதனை நன்றாக, இந்த விஷயங்கள் மெய்யுணர்தல் அதிகாரத்தில் நாம் கற்ற விஷயங்கள் நன்றாக நம் ஆழ் மனதிற்கு சென்று நமக்கு நல்ல பயனை தர வேண்டும். வாழ்க்கையில வந்து இது எந்த அறிவு பயன்படுதோ இல்லையோ, இந்த அறிவு மிக நன்றாக பயன்பட வேண்டும். அப்பொழுதுதான் துன்பத்திலிருந்து முழுமையாக நாம் விடுபட முடியும், ஆனந்தமாக நாம் வாழ முடியும். அதற்கு குருநாதரும் திருவள்ளுவரும் நமக்கு அருள் புரிந்து கொண்டே இருக்கட்டும். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசாணை பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம் கர்மயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய் குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் புலவிடு தனிப்பரம் பொருளே. எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவம் எல்லாம் பரிதிமுன் பனியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.